அது அது மட்டும் விழலன்னு வச்சுங்க, உங்க நிலைமையை நினைச்சு பாருங்க, என் நிலைமை நினைச்சு பாருங்க. அது என்ன பண்ணும், ஏய் நீ எல்லாம் பாவி, உனக்கு வச்சு கொடுக்க முடியாது போ. காத்து என்ன சொல்ல, உனக்கு நான் கொடுக்கணும் ஆக்சிஜன், மரம் சொல்ல இல்லையா, ஏய் நீ பாவிடா, உனக்கு நான் ஆக்சிஜன் கொடுக்கணுமான்னு கேட்க மரம் பார்த்தேன். விழலன்னா அவர் தட்டி விட்டார், போ அவனால கூட எல்லாம் விழுந்து போ. அதான பாக்குறோம் ரோமர் 8:19 இருந்து பாக்குறோம். சுய இஷ்டத்தினால அல்ல, கீழ்படுத்தினவராலே மாயைக்கு கீழ்பட்டு எப்படி புலம்புது பாரு. அது எதுவும் பாவம் பண்ணலையா? பாவம் பண்ணது யாரு? மனுஷன். ஏன்னா உங்க மேல என் மேல அவ்வளவு பாசம். அவன் என்னடா பண்ணுவான், வீட்டை விட்டு வெளியே போற எப்படி தெரியுமா, இதை நான் இப்படி 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 பேசுறேன் பாருங்க. ஏய் நீ வீட்டை விட்டு வெளியே போறாடா, இந்தடா அவன் சொத்துல அந்த எத்தனை படா. இப்படி ஒரு தகப்பன் இருப்பானா? எப்படிப்பட்ட தகப்பன் பாருங்க. இப்படி ஒரு பூமியில ஒரு தகப்பன் இருப்பானா சொல்லுங்க. நம்முடைய ஆண்டவர் ரொம்ப நல்லவர். அல்லேலூயா. என்னடா இப்போ என் அண்டை விட்டு விழுந்துட்டல, படா எல்லாத்தையும் எத்தனை படா, உனக்காக தான் எல்லாமே உருவாக்கணும், எத்தனை படா. இப்படி எல்லாம் யாரும் கிடையாது. இப்படிதான் சொல்லுவாங்க, என் சொத்து உனக்கு தரமாட்டேன்னு சொல்லுவாங்களே தவிர சொத்தை எடுத்துன்னு போடான்னு யாரும். இது புதுசா இருக்குது. அதுதான் ஆண்டவருடைய அன்பு, மாறாத அன்பு. அல்லேலூயா.